வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். நம்ம இன்றைக்கி காய்கறி கடையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துறாத ஒரு கீரை வகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த கீரையை பற்றியும் அதனோட அருமை பெருமை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கீரை வகை இருக்கதே தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கீரைக்கு பேர் தாங்க குப்பைக்கீரை. நம்ம விதைகள்லாம் போடாமல் குப்பை போல் பெருகி வளர்ந்து வர்றதுனாலையும் குப்பை போன்ற உடம்பை கூட நல்லா தேய்ச்சி மெருகேற்றதுனாலையும் இதுக்கு குப்பைக்கீரைன்னு பேர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த கீரை பார்க்குறதுக்கு தண்டுக்கீரை மாதிரியே இருக்கும். தண்டு பகுதியும் அதே மாதிரி தான் தடிமனாக இருக்கும். எங்களோட சின்ன வயசில் கிராமத்தில் எங்கள் அம்மா அந்த கீரையை சமைச்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். வழக்கமாக நம்ம தண்டுக்கீரையை எந்த முறையில் சமைப்போமோ அதே முறையில் இந்த கீரை பொரியல், கடையல், கூட்டு, அப்புறம் மற்ற கீரைங்களோட சேர்த்து கலவைக்கீரை இந்த மாதிரிலாம் சமைக்கலாம். இப்போ இந்த கீரையோட மருத்துவ குணங்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனாலேயே எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான சக்தியை இந்த கீரை கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்க இந்த கீரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. சோரி சிரங்கனால் அவதிப்படுறவங்க, வயிற்றுப்புண்ணால் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் நரம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கவங்க, இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கவங்க எல்லாருமே அடிக்கடி இந்த கீரை உணவில் எடுத்துக்கலாம். அடிக்கடி நெஞ்செரிச்சல்னால அவதிப்படுறவங்க இந்த கீரை வாரத்தில் ஒரு நாளாவது உணவில் எடுத்துக்குங்க. குப்பை போன்ற நம்மளோட உடலை அழகாக மெருகேற்றதுக்கு இந்த கீரை ரொம்பவே உதவும். சாதாரணமாக ரோட்டோரங்களில், நம்ம வீடுகளில், அப்புறம் தொட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைச்சி கிடக்கும். இந்த கீரை வளர்க்குறதுக்கு நம்ம விதையெல்லாம் போட்டு வளர்க்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிகளையுமே இந்த மாதிரி முளைச்சி கிடக்கும். நம்ம செடிகளுக்கு மாட்டு எரு உரமாக கொடுத்துருப்போம். மாடுகள் இந்த கீரைகள் ரோட்டோரத்தில் இருக்கிறத சாப்பிட்ருக்கோம். அதன் மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி தொட்டிகளில் நிறைய முளைச்சி கிடக்கும். இந்த கீரையை மற்ற கீரைகள் எப்படி வித்தியாசப்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையோட நுனியில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி விதைகள் இருக்கும். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது குப்பைக்கீரை தான் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், குப்பைக்கீரை எந்த அளவுக்கு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு. இதனோட சைடில் இருக்க அந்த கிளைகளெல்லாம் நாங்கள் வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கீரை சமைச்சு சாப்பிடுவோம். அது போக பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிகள்லையும் எப்படியும் இந்த குப்பைக்கீரை முளைச்சிருக்கும். அதையும் நம்ம பறித்து நம்ம உணவாக எடுத்துக்கலாம். நம்ம கடையில் போய் அதிக விலை கொடுத்து முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இந்த குப்பைக்கீரையிலையும் இருக்குது. இவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ள இந்த குப்பைக்கீரையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. பறிச்சுட்டு உணவாக சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.